எல்லோருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஆன்மீகத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ இறைவன் படைச்ச படைப்பு இந்த பூமியில 4 பாகமா நம்ம பிரிக்கலாங்க. 2 பாகம் தண்ணியில நிறைஞ்சிருக்குது, ஒரு பாகம் மலைத்தொடர்களாகவும் தீவுகளாகவும் இருக்குதுங்க, ஒரு பாகம் நிலப்பரப்பா இருக்குது. இறைவன் படைத்த படைப்புல அபூர்வமான படைப்பு மனிதன் படைப்பு தாங்க. நான் சிறு வயதா இருக்கக்குள்ள எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை எங்க அப்பா விஷம் சாப்பிட்டுட்டாருங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துணும்னு சொன்னாங்க. அப்போ எங்க கிட்ட பணம் இல்லை. எங்க அம்மா பக்கத்து வீட்டு ஒரு அம்மா கிட்ட போய் பணம் கேட்டுட்டு வா, அப்பாவோடைய நிலைமை சொல்லின்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் போயிட்டு அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி முடிச்சு அவுத்தா கூட லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிளேடு போட்டு கட் பண்ணி அந்த கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி ஒரு தாலியும் 2 குண்டு என் கையில கொடுத்துச்சுங்க. அதை எடுத்துட்டு போய் நாங்க அடமானம் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காசு வச்சு எங்க அப்பாவோட உயிரை நாங்க காப்பாத்தினோங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணி சன்னியாசி, அவங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாதுங்க. இப்ப வயோதிக காரணமாக அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நான் அப்பப்ப சின்ன சின்ன உதவிகள் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேங்க. நான் ஒரு வீடியோல அம்மாவே பேசினாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு அம்மாவே வீடியோ பேசியிருந்தாங்க. 1200 பேர் பார்த்துருந்தாங்க. அந்த அம்மாவோட போன் நம்பர் நான் தரேன்னு கூட நான் சொன்னேங்க. ஆனா யாருமே எந்த உதவியுமே செய்யல. 1200 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்த அம்மா பேச வச்சு நான் ஏதோ பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சுக்க கூடாதுன்றதுனால யாரும் எந்த உதவியும் பண்ணல. அம்மா பேசின வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேங்க. படிக்கிற பிள்ளைங்க கூட பார்ட் டைமா வேலை செஞ்சு 10,000 5,000 மாசம் சம்பாதிக்கிறாங்க. அந்த அம்மா இந்த காலகட்டத்துல உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. 1200 பேர் பார்த்து கூட யாரும் ஒரு 10 ரூபா கூட அந்த அம்மாவுக்காக உதவி பண்ணலைங்க. அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். என் மனசு இப்படி இருக்குதுங்க. வாழ்க்கையை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு தவம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. நான் தவம் பண்ணக்குள்ள எனக்கு நிறைய சோதனைகள் வந்தது. அரிச்சந்திர சாமிக்கு என்னென்ன சோதனை வந்ததோ அனைத்து சோதனைகளும் எனக்கும் வந்துச்சுங்க. நான் நிறைய சிரமப்பட்டேன். ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு யாராருக்கிட்ட கடன் கேட்கணுமோ நான் எல்லாத்துக்கிட்டுமே கடன் கேட்டு பார்த்துட்டேங்க. ஆனால் யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரேன்னு கூட நாங்கள் சொன்னோம். ஆனால் யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாழ்க்கையும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு தவமும் ஒரு கையில் பண்ணிக்கிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த தவத்தில் முன்னேறி வந்தாங்க. என்னுடைய உழைப்பை வாங்கினவங்க கூட எனக்கு யாரும் உதவி பண்ணல. ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நான் கிட்னி கூட வித்து போடலான்னு கூட நான் நினச்சேன். நான் 2-3 வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருக்கிறேங்க. இந்த தவம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு யாருக்கும் கிடையாதுங்க. இந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்குதுங்க. ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணி நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும். நம்ம தான தர்மங்கள் பண்றது மூலியமா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு அந்த புண்ணியங்கள் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் கிடையாதுங்க. என்னோட உழைப்புல வாழ்ந்தவங்க கூட எனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கூட இந்த மனிதர்கள்கிட்ட எனக்கு கிடைக்கலைங்க. நான் ஏமாந்து தான் போனேன். ஒரு சாதாரண பெண் சாபமே அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நான் அனுதினமும் சிவபெருமானை வணங்கி அனுதினமும் நான் தவம் பண்றவ. ஒரு சிவனடியார்கிட்ட சாபம் வாங்கினாக்க 7 தலைமுறைக்கு அந்த சாபம் நினைக்குங்க. 7 தலைமுறை கழிச்சு தான் என்னுடைய ஆன்மா ஆசீர்வாதம் பண்ணாதான் 7 தலைமுறைக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்க முடியும். என்னுடைய உழைப்பை வாங்கினவங்க கூட எனக்கு யாரும் உதவி செய்யலைங்க.
இப்படிப்பட்ட மனதோட நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் 2 அப்பா அம்மாங்க. உடலை கொடுத்தவங்க ஒரு அப்பா அம்மா, உயிர் கொடுத்தவங்க ஒரு அப்பா அம்மாங்க. உடலை கொடுத்தவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க, உயிரை கொடுத்தவங்க ஆகாயத்துல இருக்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம சொத்து பத்தோ வீடு வாசலும் சேர்த்து வைக்கிறோமோ, அதே மாதிரி உயிரை கொடுத்த அப்பா இந்த பூமியை நோக்கி ஒவ்வொரு காலகட்டத்தில் தவம் பண்ணுறதுக்காக, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக சிவபெருமான் அப்படிங்கிற இறைவன் இந்த பூமியை நோக்கி வருவாருங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு தீவுல 80 வயது வயோதிகரா 2 கைகள்லையும் ரோம முடிகளோட, ஜடாமுடியோட, 2 கைகள்லையும் ரோமத்தோட தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் தவம் பண்ணி இந்த பூமியில அவருடைய ஆசீர்வாதம் எங்க போய் சேரலையோ அந்த இடத்துல அழிவு உண்டாகும். நெருப்பு பிடிக்குங்க, நீரால அழிவு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் ஒரு தீவுல சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த பூமியில சிவபெருமான் அப்படின்னு சின்னம் பார்த்தா சிவலிங்கம் தான் இருக்குதுங்க, லிங்கமா இருக்குது. ஆனா இப்ப அவரு தீவுல தவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால 80 வயது ஒரு முதியவரா அந்த இடத்துல சிவபெருமான் அப்படிங்கிற சிலை பிரதிஷ்டை பண்ணி அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பல நாட்டில இருந்து பல ஜீவராசிகளா இருந்தாலும் பல மனிதர்கள் அந்த இடத்த நோக்கி படையெடுத்து போவாங்க. நான் 2 நாளா திருநள்ளாறுல இருந்தேங்க. திருநள்ளாறுல தவம் பண்ணக்குள்ள எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டதுங்க. சிவபெருமான் ஒரு தீவுல 80 வயது வயோதிகரா அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இதுதான் எனக்கு தவத்துல காட்டி கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு யாருக்கும் உதவி பண்ணுன்ற மனப்பக்குவம் இல்லைங்க. மனிதனால இந்த நாடு செழிப்பா இல்லை. இந்த மனிதன் எண்ணங்களால பூமி அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிவபெருமான் தான் அதை நிலைநிறுத்தி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாருங்க. இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் பூமியில தான் இருக்கிறாருங்க தவம் பண்ணிக்கிட்டு. இதுதான் நான் தவத்தில் உணர்ந்தது. எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க. ஓம் நமச்சிவாய.